150 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போயிட்டு புளியோகரி சாப்பிட்டு வர போறோம். தமிழ்நாடு டு பெங்களூர் தான். கம் பேக் டு another video. I'm Dinesh. Let's go. பெங்களூர் ட்ரெயின் கிளம்பி இருக்கோம். மெஜஸ்டிக் எத்தனை மணிக்கு வரும்? 5:30 டைம். பைக் ஸ்டாண்ட்ல போட்டு போயிருக்கோம். 3 டிக்கெட் எடுத்துட்டு போயிட்டு யஸ்வந்த்பூர்ல இறங்கிட்டு மெட்ரோ பிடிச்சி அங்க இருந்து நாங்க பிடிஎம்ல போற மாதிரி இருக்கும். எடுத்தாச்சு. 5:30 தான் ட்ரெயின். 5:12 ஆயிடுச்சு. மேபி நீ சொன்னல 5:30 இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ட்ரெயின்ல தான் போறோம். லிஃப்ட் வச்சுட்டு நடந்து போயிட்டு என்னதுன்னா நான் ஒருத்தன் தான் 10 o'clock படிச்சிருக்கேன். என் கூட 2 பேர் வந்துருக்காங்க. எல்லாருமே நைட்டு 2 o'clock 1 o'clock படிக்கிறேன். அதுல ஒருத்தன் நைட்டு சாப்பிட கூட தூக்கம் வருது. அதுக்காக டீ குடிக்கும். அதுதான் நான் என்ன நினைச்சேன்னா இங்க இருந்து பெங்களூர்ல ஒர்க் பண்ணுவாங்கல்ல அவங்களாம் போவாங்க. ஏன்னா ஸ்டாண்ட்ல அப்படின்னா நான் நினைச்சேன். அப்படியாதான் அந்த சைடு வந்து கேரளா கன்னியாகுமரி போற ட்ரெயின்ஸ். ட்ரெயின் ஏதாச்சும் போயிட்டு இருக்கோம். சீட்லாம் புக் பண்ண முடியல எங்களால. பெங்களூர் ஈட்ரி ஐட்டம் சாப்பிடணும். கடையில சூப்பரா இருக்கு புளியோகரி. பிளஸ் அதுக்கு வந்து கேசரின்னு ஒண்ணு கொடுப்பாங்க. கேசரி வந்து சப்போர்ட்டா அது மாதிரிலாம் பண்ணுவாங்க. அதுக்காகவே நீங்க போய் சாப்பிட வரோம் நாங்க எல்லாம் சேர்ந்து. Finally we reached Bangalore. மெட்ரோ எடுத்து பைப்பனல் ஸ்டேஷன் கிட்ட லாஸ்ட் ஸ்டேஷனுக்கு முன்னாடி ஸ்டேஷன் கிட்ட இருக்கு. இந்த ட்ரெயின் மிஸ் பண்ணனால அது வந்து மெஜஸ்டிக் லைன்ல போயிருக்கும். இது வந்து மார்பள்ளி அந்த லைன்ல வரும். பேசிக் லைன்ல போயிருந்தா எங்களுக்கு கொஞ்சம் நியர்பையா கொஞ்சம் சுத்தி போற மாதிரி இருக்கு. அதுவும் இல்லாம மார்னிங் ஹெவி டிராபிக் இருக்கு. எங்களால வந்து பஸ்ல போறது வந்து அவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்காது. 2 hours அதுல நாங்க மெட்ரோல போனோம்னா ஒரு 1/2 hourல நாங்க ரீச் ஆயிடும். கன்னடிகர் யாராவது நம்ம பிளாக் நோட் ஆகுது எல்லாருக்கும் தமிழ் இங்க அப்பா இருக்க அனுப்பிச்சிட்டேன். மேபி நானும் தமிழா ஆக்டினி தமிழாலே ஆக்டினி ப்ராப்ளம். மெட்ரோ ஸ்டேஷன் கிட்டதான் இருக்கும். நானும் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு நாங்க சுத்திட்டு நடந்து போனோம். 1 கிலோமீட்டர் 1/2 கிலோமீட்டர் நினைச்சிட்டு இருந்தேன். பட் என்னன்னா இங்கதான் இருக்கு மெட்ரோ ஸ்டேஷன். இங்கதான் இருக்கு. லோக்கல் ட்ரெயின் வந்துட்டு இருந்துட்டு என்ன எவ்வளவு ஃபாஸ்டா மெட்ரோ பிடிக்கிறதுக்காக இதுமாதிரி மெட்ரோ ஸ்டேஷன் இருந்து யூஸ்ஃபுல்லா போகும். கியூ ஃபார்ம் ட்ரெயின் போவாங்க மாதிரி ஸ்டேஷன்லாம் மெட்ரோல ஏறிட்டு ஸ்டாப் 40 minutes போல டிராவல் பண்ணி ட்ரெயினை ரீச் ஆயிட்டு போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு டெஸ்டினேஷன் போகிறோம். புளியோகரி சாப்பிட பக்கத்துல முடியும். இன்னும் பேரும் ரொம்ப டயர்டு. ஸ்டாப் பண்ணதுக்கு அதிர்ஷ்டமாக சொல்ற மாதிரி புளியோகரி அந்த எதுக்காக டிராவல் பண்ணுறோமோ புளியோகரி இதெல்லாம் ஆக்சுவலி சாப்பிட்டு பெங்களூர் செட் வரைக்கும் எல்லாமே ஓரளவுக்கு ஸ்வீட்டா இருக்கும். ஒரு இது ஒரு அளவுக்கு நெக்ஸ்ட் ரவுண்ட் என்னன்னா மசாலா சாப்பிட்டு 2 பேர் தான் வாங்குவோம். அந்த 2 பேர் தான் ஏன்னா கொஞ்சம் ஹெவியா இருக்கு. சாப்பிட்டு சமைச்சா மசாலா தோசை ஏன் ஹெவியா இருக்கு வரேன் உருளைக்கிழங்கு ஏன் ஹெவியா இருக்கு. மசாலா தோசை உள்ள வந்து மசாலா ஹெவியா இருக்கும். அதனால இந்த கேசரி பாத் வாங்கி அதனால எதுக்கு வந்தோமோ அந்த ஒர்க் 3 பேரும் பிரேக்ஃபாஸ்ட் ஃபினிஷ் பண்ணி கட்டாம எனர்ஜியா வரல. நெக்ஸ்ட் வந்து இங்க ஜெயநகர்ல நியர்பைல இங்க இருந்து பிடிஎம் செகண்ட் ஸ்டேஜ் பஸ் வந்துருச்சு. எலக்ட்ரிக்கல் லாங் வந்து அந்த பஸ்ல பஸ்ல அன்னிப்பா போயிடும். அதனாலே எனக்கு தலை சுத்தமா இருக்கு.
தான் போயிட்டு இருக்கோம். ஒர்க் எல்லாம் ஓரளவுக்கு ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஃபைனலா ரீச் ஆயிட்டோம். ரீச் ஆயிட்டு கொஞ்சம் எனர்ஜி வைக்கிறதுக்காக கரும்பு ஜூஸ் எனர்ஜி ஏற்றிட்டு எங்க போயிட்டு இருக்கோம்னா ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு இருக்கோம். அங்க போனது ட்ரெயின்ல போயிட்டோம். அங்க இருந்து எங்களுக்கு வந்து 6 o'clock தான் ட்ரெயின் இருக்கு. இல்லைன்னா லாங் டிராவல் பண்ற மாதிரி இருக்கு. அதனால நாங்க வந்து பஸ்ஸே வந்து 12:45 அங்க ஏறணும். 44 or something 4 o'clock ரீச் ஆயிட்டோம். ஏன்னா பெங்களூர்ல வந்து கொஞ்சம் ஹெவி டிராபிக் இருந்துச்சு. பெங்களூர் டு ஒசூர் ரீச் ஆகிறதுக்கு அதுக்கே 1.5 hours மேல ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இப்போ வந்து போயிட்டு பைக் இருக்கு. பைக்கை வந்து நம்ம வந்து கிளம்பலான்ட்டு நம்ம ஃப்ரெண்டு ஒரு அவர் வந்து ஒரு வேலை இருக்கிறதுக்கு அந்த வேலையை வந்து இறங்கிதான் அவங்க ஒர்க் போக போயிருக்காங்க. ஒரு ப்ராப்ளம் ஒன்று ஆயிடுச்சு. நீங்க வந்து ஃப்ரெண்டு தான் பைக்கை வந்து ஷெட்ல போட்டுருப்பான். இப்ப என்னன்னா எங்க பைக்கு கேட்டாலும் தெரியல. பைக் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இங்கதான் நம்மளோட சக்சஸ்ஃபுல்லா இன்னைக்கான ரைடை ஃபினிஷ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தார். என்னன்னா கொஞ்சம் ஒரு நாள் ரொம்ப டயர்டா இருக்கு. அடுத்து வந்து இந்த வீடியோ நீங்க ஓரளவுக்கு என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எதனா மிஸ்டேக் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, சேஞ்ச் பண்ணி வைக்கிறேன். நியூவா யாரா வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனிமேல் இன்ட்ரெஸ்டிங்கான vlog வந்துட்டே இருக்கும். Okay guys, see you in the next video. Bye bye, take care, see you in the next video.